வெறும் 12 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ராயல் சேமியா பாயசம் பண்ணலாமா? ஸோ இந்த ஆச்சி ராயல் சேமியா பாயசமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம சூடான பாலில் இந்த மிக்ஸை சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கினா இந்த பாயசம் வந்து ரெடி. சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்ல, இந்த மிக்ஸ்லேயே வந்து சுகரும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 ml பால் தான் வந்து ஊற்ற சொல்லி போட்டுருந்துச்சு. நான் வந்து 250 ml ஆரோக்கியா க்ரீம் மில்க் வந்து ஊற்றினேன். இதெல்லாம் கொதிக்க தானே வைக்க போகிறோம், அதனால் 50 ml ஒன்றும் ஆகாத நான் ஊற்றிட்டேன். ஸோ இந்த மிக்ஸில் பார்த்தீங்கன்னா திறந்த உடனே ஏலக்காய் ஸ்மெல் நல்லா பயங்கரமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா பாலை வந்து நல்லா சுண்ட காசுனதுக்கு அப்புறம் இந்த பேக்கெட்டில் இருக்க மிக்சரை வந்து போடுங்க. ஸோ போட்டுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் தான், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் குங்குமப்பூ இருந்துச்சு. சரி நம்ம இதில் ஆட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி அந்த மிக்சரையும் அதில் ஆட் பண்ணேன். அதே மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி இன்னும் க்ரீமியாகவும் நம்ம இந்த பாயசத்தை மாற்றி இன்னும் க்ரீமியாக நம்ம குடிக்கலாம். ஆனால் நல்லா பாலை சுண்ட காய்ச்சி நீங்கள் வந்து இந்த பாயசம் மிக்சர் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சினாலே நல்லா இருக்குது டேஸ்ட் வந்து. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம 12 ருபீஸ் பாயசம் ராயல் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே ராயலாக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. 12 ருபீஸ்க்கு ஒர்த்து. வந்து வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது செய்யறதுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த பாயசம் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா நமக்கே பாயசம் குடிக்கணும்னு தோணுக்கும் போது இது டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சு குடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயசத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாலை சுண்ட காசுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த பாயசத்தில் சுகர் பார்த்தீங்கன்னா எனக்கு குடிக்க கரெக்டாக ஸ்வீட்னஸ் கரெக்டாக வந்துட்டே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது தேவையில்லை, இதிலே இருந்துச்சு.